இப்போ நம்ம என்ன வேர்டு புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அவாவ். அவாவ் அப்படின்றது AVOW. அவாவ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிப்படையாக ஒத்துக்கிறது, இல்லைன்னா வெளிப்படையாக நம்ம அறிவிக்கப்படுறது. இதுதான் அவாவ். சரியா? அவாவ் அப்படின்னா AVOW. அவாவ் அப்படின்னா வெளிப்படையா ஒத்துக்கிறது, இல்லாட்டினா வெளிப்படையா அறிவிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அவாவ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவன் குலர். அவன் குலர் அப்படின்னா என்னன்னா சின்ன பிள்ளைங்க பசங்க கிட்டலாம் அங்கிள் மாதிரி ஒரு கைண்டாக ஒரு பாசமாக நடந்துக்கிறது. அதுதான் அவன் குலர். ஓகேவா? AVUNCULAR. அவன் குலர். அவன் குலர் அப்படின்னா ஒரு சின்ன பசங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது. எக்ஸாம்பிள், உங்களோட மாமா நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவைட். அவைட் அப்படின்னா காத்திருக்கிறது. அதுதான் அவைட். அவைட் அப்படின்னா காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அவகேஷன். அவகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிச்சதை பண்ற விஷயம். அதுதான் அவகேஷன். ஹாபி மாதிரி. நம்மளுக்கு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சதை பண்றோம் இல்லையா, அதுதான் அவகேஷன். அவகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதை பண்றது அவகேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவர்ட். AVERT. அவர்ட். அவர்ட் அப்படின்னா என்னன்னா தடுக்கிறது. ஒரு கெட்டது நடக்காம தடுக்கிறது. அதுதான் அவர்ட். அவர்ட். AVERT. அவர்ட் அப்படின்னா கெட்டது நடக்காம தடுக்கிறது. அதுதான் அவர்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோகிரேசி. ஆட்டோகிரேசி அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு தலைவர் தன்னோட ஆட்சியை மக்களிடத்துல ரொம்ப அதிகாரமா இருக்கிறது. ஒரே ஒரு தலைவர் தான். அவர் அதிகாரம் மக்களிடம் அதிகமா இருக்கிறது தான் ஒரு ஏகாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவர் ரொம்ப அதிகாரமா இருப்பாரு அந்த ஒரு தலைவர். அதுதான் ஆட்டோகிரேசி அப்படின்னா மக்கள்கிட்ட அதிகாரம் பண்ற ஒரே ஒரு தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஆட்டோகிரேசி. AUTOCRACY. அவலஞ்ச் அப்படின்னா என்னன்னா பனி சரிவுன்னு அர்த்தம். AVALANCHE. அவலஞ்ச் அப்படின்னா பனி, நிறைய பனி இருக்குன்னா சரிஞ்சு விழுகுதுல, அதுதான் அவலஞ்ச். அவலஞ்ச் அப்படின்னா பனி சரிவு அப்படின்னு அர்த்தம். AVALANCHE. அவலஞ்ச். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவரைஸ். அவரைஸ் அப்படின்னா என்னன்னா பொருள் மீது அதிகமா ஒரு ஆசை. சொத்து சேர்க்கணும், பொருட்கள் நிறைய வேணும், அந்த மாதிரி சொத்து சேர்க்கறது அதிகமா ஆசை. அதுதான் அவரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரைஸ் அப்படின்னா AVARICE. அவரைஸ் அதாவது நிறைய பணம், காசு, சொத்து இதெல்லாம் சேர்க்கறது மாதிரி ஒரு ஆசை தான் அவரைஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோ டிடெக்ட். ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னா தனக்குத்தானே நம்ம கத்துக்கிறது. அடுத்தவங்க சொல்லி கத்துக்காம நம்மளே நம்ம கத்துக்கிறது தான் ஆட்டோ டிடெக்ட். ATODIDACT. தனக்குத்தானே கத்துக்கிறது.